ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்ப்பா மீனா வந்து ரொம்ப ஓவராக போகிற மாதிரி தெரியுது. சிறகடி காசு சீரியலில் முத்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸை தத்தெடுக்கணும்னு சொன்னதுக்கு ரொம்ப ஓவராக தான் போயின்னு இருக்காங்க. ரோகிணியே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கதையை மறைச்சிட்டு பேசாமல் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பெரிய மனசு உறுத்தலாக இருக்கான். அவள் வாழ்க்கையை அவள் பார்க்கல, இவளுக்கு என்ன பெரிய உறுத்தலாக இருக்கா. அதனால் முத்து கூட வேணுன்னே சண்டை போட்டு தன்னோடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிறாங்க. அடுத்தவங்க வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை யாராவது கெடுத்துப்பாங்களா? அவள் அப்படி சொல்லிவிட்டு அவள் இதாக பண்ணிட்டான்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ரோகிணி வந்து ஒரு டிராயிங் போட்டு கிறிஸ் கையில் கொடுத்து நீ இப்போ இதை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் தான் வரைஞ்சேன்னு சொல்லி எல்லாருமே காட்டுறாங்க. இதெல்லாம் மனோஜ் எல்லாருமே பாராட்டுறாங்க. இது ஆனால் முத்து மட்டும் வந்து ரொம்ப சோகமாக வந்து கராங்கே துணி எடுத்து கொடுக்குற துணி எடுத்துக்கு நீ தான் உடனே உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்ல, நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மொட்டை மாடில் போய் வந்து புலம்பிகிட்டு இருக்காரு. இது வந்து பார்க்குறதுக்கே நமக்கு எரிச்சலாக இருக்குது. ஏன்னா ரோகிணியே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் போய் சொல்லிகிட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு உறுத்தலாக இருக்கா. இது ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு ஃபேக்காக தான் இருக்குது, நமக்கே வந்து தெரியுது. இப்படி இருக்கும் இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2வது இடத்துக்கு போயிருக்கு. இந்த வாரம் வந்து பாண்டியன் ஸ்டோர் முதல் இடத்துக்கு வந்திருக்கு. இதனால் 2வது இடத்துக்கு போயிருக்கு. இப்போ ஐயனார் துணை வேகமாக வந்துட்டுருக்கனால கூடிய சீக்கிரம் இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 3வது 4வது இடத்துக்கு வந்து போயிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் வந்து இப்படி தான் வந்து போய்கிட்டுருக்குன்னு சொல்லலாம். சன் டிவியில் ஆனந்தராகம் அப்படிங்கிற சீரியலில் 2 வருஷமாக வந்து ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி தான் அதனோட கிளைமேக்ஸ் வந்து இன்றைக்கி தான் வந்து கிளைமேக்ஸ் வருது. இன்றைக்கி தான் அந்த சீரியல் வந்து முடிய போகுது. இதனால் ரசிகர்கள் வந்து வருத்தமாக இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் வந்து மக்கள் விரும்பி வந்து பார்த்துட்ருக்காங்க. வருஷக்கணக்காக ஓடிருந்தது. செல்லமே செல்லமே அப்படிங்கிற சீரியல் வந்து புதுசாக வரப்போகுது. அதனால் இந்த சீரியல் வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் சரி, இந்த சீரியலுக்குன்னு ஏராளமான ரசிகர்கள் வந்து இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இந்த சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு 1:30 மணிக்கு வந்து போட்ட இந்த சீரியல் வந்து முடிய போகுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல் வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ செல்லமே செல்லமே அப்படி சீரியல் வந்து ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது திங்கட்கிழமையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் வந்து மாலை 6:30 மணிக்கு ஒளிபரப்பாகுது. ஏன்னா 6:30 மணிக்கு அப்படிங்கும்போது அனுமார் வந்து போட்டுட்ருக்காங்க. அனுமாரை வந்து டைம் மாற்றிடுறாங்க. அனுமார் வந்து மக்கள் விரும்பி பார்த்துட்ருக்காங்க. டிஆர்பி ரேட்டில் வந்து தனி ஒரு ரேட்டு நல்ல ரேட்டிங் இருக்குது. இருந்தாலும் சரியா அதை மாற்றிட்டு அந்த நேரத்தில் வந்து போட்டிருக்காங்க. அதனால் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா 6:30க்கு வந்து நல்ல டைம் சொல்லலாம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். அந்த அனுமார் சீரியலை இருக்கா இப்படி மாற்றிட்டு வேறு வந்து போடுறாங்க அப்படின்னு வந்து இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சீரியல் வந்து மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில் தான் இந்த சீரியல் வரப்போகுது, பார்க்கலாம். பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா ராம்சிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து ரூ. 200 கொடுத்து டிக்கெட் லாட்ரி சீட்டை வாங்கினார். ஆனால் அவரோட அதிர்ஷ்டம் 1,50,00,000 கிடச்சிது. இதனால் அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டார். ஐயோ, அவரையும் அவர் மனைவி யாராவது வீட்டுக்குள்ளே புகுந்து அடித்து அந்த லாட்ரி சீட்டை பிடுங்கிட்டு போயிட்டா என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ராத்திரி ஓடி போயிட்டார். இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்து, ஆனால் சிலவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காரு லாட்ரி சீட்டுக்காக வீடை விட்டு போனோடனே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து பாதுகாப்பு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வீட்டுக்கு வந்து திரும்பி இருக்காரு. ஏன்னா இப்போ எல்லா இடமுமே கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னால பயந்து போன அவர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. இப்போ உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோம் சொன்னோன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திரும்பி இருக்காரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 200 வேணுது 1,50,00,000 அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக இருக்கார். இதுவும் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால லாட்ரி சீட்டில் தொடர்ந்து வந்து கிடச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா காகிரி வியாபாருக்கு வந்து 1 கோடி வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி ரூபா கிடச்சிது. இப்போ துபாயிலேயும் நிறைய பேருக்கு கிடைச்சிது. தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. நமக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கலாம். லாட்ரி சீட்டு வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் இருந்தால் யாருக்கு வேணால் கிடைக்கலாம்.